அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வரவேற்புரை நல்கிய பகிரதி அம்மா அவர்களுக்கும், சிறப்பாக துரியதவத்தை நடத்திய நேசமலர் அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு துறவு. இன்று திருக்குறள்ல 35வது அதிகாரமான துறவு பற்றி சிந்திப்போம். துறவு மூலம் உலக பற்றுகளையும் சமுதாய தொடர்புகளையும் நீக்கி துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று முக்தி அடைவதையே துறவு வாழ்க்கையாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். துறவு என்பது ஆசைகள், பாசங்கள், உலக இன்பங்கள் போன்ற பற்றுதல்களை விட்டு ஆன்மீக ஈடேற்றத்திற்காக உலக வாழ்க்கையில் இருந்து விலகி நிற்கக்கூடிய நிலை. இதுதான் துறவறம் எனப்படுகிறது. இந்த நிலையில் மனிதன் உலக இன்பங்களில் மனதை செலுத்தாமல் இறைவனை நோக்கி தியானத்தில் ஈடுபடுகிறான். இப்ப எது துறவு அப்படின்னு பார்த்தா, எதையும் மனம் பற்றி பிடிக்காது இருப்பது, மனம் நான் என்ற அகங்காரத்தை விடுவதுதான் துறவு. இறுதியாக தன்னுடைய உண்மை நிலை அறிந்து தான் அதுவாகவே இருப்பது துறவு. இதுதான் ஞானம். முறைப்படி இல்லறத்தை வலுவாது நடத்தி எண்ணத்தை ஓர்ம நிலையில் உயர்த்தி இறைநிலையை உணர்ந்து பற்றற்ற நிலையில் வாழும் எண்ண நிலையை துறவுன்னு சொல்லலாம். இப்ப திருவள்ளுவர் முதல் குறள்ல சொல்றாரு, யாதனின் யாதனின் நீங்கிய அந்நோதல் அதனின் அதனின் இளன். இந்த குறளை உச்சரிக்கும் பொழுதே உதடுகள் ஒட்டாத வகையில் சிறப்பாக எழுதியிருக்கார். அதாவது வாழ்க்கையில எதனோடும் ஒட்டாமல் இருக்க வேண்டும், அப்பதான் துறவியாக வாழ முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. ஒருவன் எந்த பொருளில் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பமடைவதில்லை என்று கூறுகிறார். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நடுத்தர வயது தம்பதியர் உலக வாழ்வை துறந்து துறவிகளாக வாழ்வது என்று முடிவெடுத்தாங்க. கணவனுக்கு மனைவியை விட தானே துறவு நெறியில் முழுமை பெற்றவன் ஒரு கர்வம் உண்டு. எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னை விட நான் மேலானவன் என்று அடிக்கடி சொல்வாரு. ஒரு நாள் சாலை வழியே கணவனும் மனைவியும் நடந்து போறாங்க. அப்ப கீழே ஒரு தங்கச்சங்கிலி ஒன்று கிடந்தது. அதை கவனிச்ச கணவர் இந்த சங்கிலி மனைவி கண்ணில் பட்டுவிட்டால் இது மீது ஆசை கொண்டு துறவு நெறியில் இருந்து தவறி விடுவாள் என்று எண்ணிக்கொண்டு அந்த காலால சங்கிலிய மண்ணுக்குள்ள மூடி வைக்க முயற்சி பண்றாரு. அதை பார்த்த மனைவி கேட்குறாங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நடந்ததை சொல்றாரு. கணவன் உண்மையான துறவுன்னா தங்கச்சங்கிலிக்கும் கயிற்றுக்கும் கூட வித்தியாசம் தெரியக்கூடாது. உண்மையில முழுமையான துறவு மனப்பான்மை உங்களுக்கு தான் ஏற்படல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ துறவு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நான் என்ற அகங்காரம் கூடாது, தான் என்ற கர்வம் இருக்கக்கூடாது. அவருக்கு தான் என்ற கர்வம் அழிந்து அந்த கணவன் வெட்கத்தோட மனைவியை பார்த்து தலைகவிழ்றார். ஞானிகளுடைய நிலை எப்படி இருக்கும்னா, ஓடும் செம்பன்னு ஒக்கவே நோக்குவர். ஞானிகள் எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களும் இறைநிலை தான் அப்படிங்கிறத உணர்ந்து நடப்பாங்க, நடப்பதை தான் நினைப்பாங்க. பாரதியார் சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீழ்கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப துறவு என்றால் வீடு வாசல் பெண் எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு எங்கேயாவது ஓடி போவது அல்ல, உள்ளத்தில் கொள்ளும் தெளிவுதான் துறவு. இல்லறத்துல வாழ்ந்து வந்த தம்பதியினர் தன்னுடைய வாழ்வில் குறைந்தது ஒரு 50 வயதிற்கு மேல் தனது பொறுப்புகளை எல்லாம் மக்களிடம் ஒப்படைத்து விட்டு, அதாவது தன்னுடைய பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விட்டு மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டு ஆன்மீக வாழ்வை மேற்கொள்வது என்று நினைப்பது நடைமுறை. இது சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள தேவையான முன் தயாரிப்பாக இருக்கக்கூடிய நிலை. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, இல்லறத்தில் மெஞ்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு, இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில், இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை கண்டுகொண்டோம், இல்லறமும் துறவரமும் ஒன்று சேர்ந்து
இணைந்து உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி பெற்றோம்னு சொல்றாங்க. இப்போ தற்காலத்துல இல்லறத்தில் இருந்தபடியே ஆன்மீக பயிற்சிகள் செய்து வீடு பேற்று அடைய முடியும் என்ற வகையில தான் நம்முடைய மகானின் மனவளக்கலை பயிற்சிகளான உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு எல்லாமே அமைந்திருக்கு. இப்போ மகான் துறவு பற்றி நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அளவு முறை இரண்டையும் கடைபிடித்தா அதுதான் துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு சொல்றாங்க. அளவு முறை அறிந்து செயல் செய்யும் போது அந்த பழக்கமே அறிவு வளர்ச்சியை கொடுத்து விடும். விழிப்பு நிலையை நம்மளுக்கு கொண்டு வரும். இந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலையாக வந்துவிட்டால் அதுதான் ஞானம், அதுவே தான் துறவு. அப்போ பொருட்களோடு தேவைப்படும் தொடர்பின் தன்மையை அறிந்து அளவோடு விழிப்பாக வைத்துக் கொள்ளும் உறவுதான் துறவு. இப்போ தூங்கும்போது நம்மளுக்கு தலையிடம் வேணும், அதுக்காக அதை எந்நேரமும் நம்ம தலையில கட்டி கொண்டு இருப்பதில்லை. அதே மாதிரி இப்போ பால் கொதிக்குது, அது நம்ம இறக்கணும் அல்லது பொங்கிரும் அப்படிங்கிற நிலையில அந்த பிடி துணியை நம்ம மறவாது போல விழிப்பு நிலையில் பொருட்களோடும் அளவோடும் முறையோடும் துறவு கொள்ளணும். அப்போ துறவு என்பது மனதிற்கு தான், அது அனுபவத்தில் விழிப்புடன் கூடிய உறவு. இன்ப நுகர்ச்சியில மனம் சிக்கிக் கொள்ளாத மனநிலை, இதுதான் உறவில் துறவு. அப்போ உண்மையான துறவு இதுதான். வெறுத்து ஒதுக்குவது துறவாகாது. இப்போ உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க, புளியை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல புளி காயாக இருக்கும்போது அது அந்த ஓட்டோட அப்படி ஒட்டி சேர்ந்து தான் இருக்கும். பழம் பழுத்த பிறகுதான் அந்த புளியம்பழம் தனியாகவும் ஓடு தனியாகவும் வரும். அதுபோல மனம் பக்குவப்படும் போது இந்த நிலை இயல்பா அந்த புளியும் பழம் அளவுக்கு வந்துடும். இதுதான் துறவு. மகான் அவர்கள் தன்னை சமுதாயத்தின் சொத்தாக கருதி கொண்டு சமுதாய உயர்வுக்கான செயல்களை தான் செய்தாங்க. உறவிலே தெளிவு கொண்டு அவர்கள் ஏற்ற துறவு தான் அவர்களை உயர்த்தியது. நம்மையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துது. மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவ்விரு நிகழ்ச்சிகளை என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. காரைக்கால் அம்மையாரும் இல்லறத்துல இருந்துதான் துறவரம் பூண்டாங்க. நிறைய பேரு நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். துறவு ஆன்மீகத்தின், அதாவது அருள் துறையின் உள்நாடி தான். அறிந்து உணர்ந்து தொடர்பு மற்றும் உறவினை நம்ம சரியா கணக்கிட்டு அந்த அனுபவம் கொள்ளக்கூடிய மனநிலை தான் துறவு. இதை தான் நிஷ்காமியம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் மனம் ஏற்று நடத்தும் முறைக்குதான், கடமைக்குதான் நிஷ்காமிய கர்மம் என்று சொல்றாங்க. அப்போ நம்ம செல்வத்தை ஈட்டலாம், அனுபவம் செய்யலாம், உலகியல் வாழ்க்கை நடத்தலாம். ஆனா மனம் அவற்றில் ஒட்டி கொள்ளாத ஒரு நிலையில தொடர்பு இருக்கணும். அதாவது புலன்களால் மட்டும்தான் தொடர்பு கொள்ளணும். எண்ணமோ அனுபவத்தோடு ஒட்டாத துறவு நிலையில இருக்கணும். அப்போ அந்த உறவில் தெளிவு தான் நம்முடைய வாழ்வினை உய்விக்கும். நான் யார் என்ற நிலை மறவாத மனநிலையில் பொருட்களோடு உறவு கொள்ளும் போதுதான் துன்பங்கள் எழாது. மகான் முன்னால எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு அன்போடு பரிவோடு அவங்களுக்கு உணவு தர பலர் காத்திருப்பதுண்டு. அப்போ அவங்களுடைய ஆர்வம், உள்ளன்பு, அவங்க செய்யக்கூடிய திறன் எல்லாமே அந்த கூடி உணவு பண்டங்கள் அதிக சுவைத்திறன் கொண்டதாக உருவாகிறது. அப்போ அவங்க உபசரித்து உணவு படைக்கிற போது தேவைக்கு அதிகமாக இலையில் போடுவதை மறுத்தால் அந்த சமைப்பவர்கள் உள்ளம் என்ன பாடுபடுமோ அப்படிங்கிற எண்ணத்துல மகான் ஆரம்ப காலத்துல அதிகமா உண்டு துன்பத்திற்கு ஆளாவது உண்டு. பிறகு அவர்கள் மனமும் பாடுபட வேண்டாம், தன்னுடைய வயிறும் வேதனை வர வேண்டாம் என்ற முன்னெச்சரிக்கையில் தனக்கு தேவையான உணவை கண்ணாலே அளந்து கொண்டு அங்கே எல்லை கட்டி கொண்டு இதுக்கு மேல் இலைக்கு வந்தால் வீணாகி போகும் அம்மா என்று சொல்லிவிடுவாங்களாம். அதுதான் அளவு முறை என்பது. அப்போ நம்ம பொருட்களிடமோ உறவுகளிடமோ உறவின் உண்மை நிலையை தெரிந்து கொண்டால் துறவு தானாக வந்துடும். இப்போ உலக பொருட்களிலிருந்து நம்ம மனதை விடுவித்து கொண்டு உயிரின் மீது மனம் செலுத்தும் போது உண்மையான தெளிவு உண்டாகும். தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியுது. சிந்தனையால சிறுக சிறுக மனம் விரிந்து எல்லையற்ற பரவலியோடு இணைத்து கலந்து விட்டுனா அந்த நிலையில
அதுக்கு மேலாக அந்த அறிவு எதையுமே தேடாது. இப்போ சமுத்திரத்தில் கலந்து விட்ட ஆறு மீண்டும் வேகம் கொள்ளாது போல, அறிவு சேர வேண்டிய இடத்துல சேரும்போது என்னென்ன குழப்பங்கள் இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் நீக்கிவிடலாம். மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையில் புலன் மயக்கம் இருக்காது. அறிவு பூரணமான நிலையில் முற்றறிவாக இருக்கும்போது அறிவுக்கு முழுமை பேறு கிட்டும். இந்த முழுமை பெற்ற அறிவில் ஒரு காரியத்தை ஒரு நொடியில் தீர்மானம் செய்யக்கூடிய நுண்ணறிவு நமக்கு கிடைக்கும். ஒரு எண்ணம் எழும்போதே, ஒரு ஆசை எழும்போதே, ஒரு செயல் ஆர்வம் வரும்போதே, இது எங்கே இருந்து வருகிறது என்று ஆராய்ந்தால் போதும், அகத்தாய்வு செய்தால் போதும். திருவள்ளுவர் இன்னொரு பாடல்ல சொல்றாரு, இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடையமை மயலாகும் மற்றும் பெயர்த்தன். தவம் செய்தற்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பான ஒன்றாகும். பற்று உடையவராய் இருப்பின் மீண்டும் அந்த ஆசை ஏற்பட்டு மயக்கத்தை தான் தரும் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, தான் செய்கின்ற தொழில்களில் எவ்வித பற்றும் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கர்மங்களை எவன் ஒழுங்காக செய்கிறானோ அவனே உண்மையான யோகியாவான். உண்மையான துறவு கண்டவனும் அவனே ஆவான். வெளியே உள்ள பொருட்களில் பற்றுதல் வைத்தால் தொடக்கத்தில் இன்பத்தை காட்டி முடிவில் துன்பத்தையே கொடுக்கும். அப்போ அவை தொடக்கமும் இறுதியும் கொண்டவையா இருக்கும். அதனால அறிவுடையோன் அவைகளில் நாட்டம் கொள்வதில்லை. இவ்வுடல் நீங்கும் முன்னரே உலக பற்றுதலாலும் சினத்தாலும் உண்டாகும் வேகத்தை எவன் பொறுக்க வல்லவனோ அவனே யோகியாவான். பேரின்பத்தை பெறுவான். தனக்குள்ளேயே இன்பத்தை கண்டு ஒளி பெற்றவனாகிய யோகி தானே பிரம்மமாகி கிடைப்பதற்கரிய பேற்றை எளிதில் அடைகிறான். பற்றற்று பண்புடன் பெருவினை ஆற்றுக. ஏனென்றால் பற்றற்று தொழில் புரியும் மனிதனே பெருநிலையை பெறுகிறான் என்று கீதை உரைக்கிறது. இப்ப ஓயாது நம்முடைய இதயம் துடித்து கொண்டிருப்பதால் உடல் வாழ்க்கை நன்கு நடைபெறுது. ஆனா அந்த இதயம் அடிப்பதுல மனிதன் அதுல கொண்டு கருத்தை செலுத்துவதில்லை. அதுபோன்று கர்மங்களை பற்றற்று செய்யும் போது செய்யும் வேலைகளுக்கிடையே அமைதி தானே உண்டாகிறது. ஆத்மஸ்வரூபத்தை அறிதலும் அத்தகைய மனதுக்கு எளிதாகும். அப்ப எல்லா செயல்களுமே இயல்பாகவே நன்மையும் தீமையும் கலந்தே அமைந்திருக்கின்றன. நல்ல செயல் தீய செயல் இரண்டுமே அதற்குரிய பலன்களை கொடுக்கிறது. புத்தர் தியானத்தின் மூலமும் இயேசு பிரார்த்தனையின் மூலமும் எந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ அதே நிலையை ஒருவன் கர்ம யோகத்தின் மூலம் அடையலாம். பற்றற்று வாழும் நிலை உண்டாகும். இப்ப கையில ஒரு முள் குத்துச்சுன்னா அந்த குத்தி இருக்கும் முள்ளை எடுப்பதற்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துறோம். அப்ப அந்த முள்ளை எடுத்து முடித்த உடனே இரண்டையுமே எரிந்து விடுறோம். அப்ப ரெண்டாவது முள்ளையுமே சேர்த்து போட்டுறோம். ஏன்னா ரெண்டுமே முட்கள் தான். அதுபோல மனதில் படைந்திருக்கக்கூடிய அந்த தீய நினைவுகளை அகத்தவம் செய்து மௌன நோன்பு ஏற்று நல்ல நினைவுகளை நம்முடைய மனதில் புத்தம் புதிய அலைகளை பாய்ச்சி அதை நிரப்பணும். அப்பதனால பற்று நீங்கி பற்றின்மை நமக்கு ஏற்படுது. ஒரு கதை பார்க்கலாம். தர்மராஜாவினுடைய யாகத்தை ஒப்பற்றது அப்படின்னு ரிஷிகள்லாம் சொன்னாங்களாம். ஆனா மேனியில பாதி பொன்னிறம் படைத்திருந்த ஒரு கீரி பிள்ளை ஒன்று அந்த யாகசாலைக்கு வருது. அதுல புரண்டு எழுந்துதான். அப்ப அந்த உடல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லையா. அப்ப அந்த ரிஷிகளை பார்த்து அந்த கீரி சொல்லிச்சான், எல்லாருமே பொய்யர்கள் தான் அப்படின்னு அவங்கள சொல்லியிருக்கு. உடனே ரிஷிகள்லாம் சொன்னாங்களாம், நாங்கள் அறிந்து பொய் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த ரிஷிகள் எல்லாத்துட்டையும் கீரி பிள்ளை ஒரு நிகழ்ச்சியை சொல்லுது. பஞ்சம் ஒரு நாட்டுல ரொம்ப ஏற்பட்டுதான். அந்த நாட்டுல பல பேர் பட்டினி கிடந்து மடிந்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஏழை பக்தர், மனைவி, பிள்ளை, மருமகள், இவங்க 4 பேரும் அதாவது அறநெறி தவறாது அவங்க வாழ்க்கை நடத்தி வந்திருக்காங்க. அப்ப உணவு இல்லாத போது பட்டினி கிடப்பது அவங்களுக்கு சர்வ சாதாரணம். ஆனா ஈஸ்வர உபாசனை என்ற அருள் விருந்து அவங்களுக்கு இரவும் பகலும் அவர்களுக்கு கிடைத்தது. எப்பொழுதுமே அந்த தியான நிலையிலே இறைவனை வணங்கியவனமே இருப்பாங்க. பல நாள் பட்டினி இன்னைக்கு பிறகு கொஞ்சம் கோதுமை மாவு அவங்களுக்கு கிடைச்சது. அது வீடு தேடி பிச்சையா கிடைச்சது. அதனை 4 ரொட்டியாக உருவாக்குனாங்க. இறைவனுக்கு அவைகளை நெய்வேத்தியமாக படைச்சாங்க. அந்த பிரசாதமா அந்த உணவை கிடைச்சத சாப்பிட உட்காரும் போது ஒரு அதிதி, அதாவது ஒரு விருந்தினர் வரார்.
அவரை அன்புடன் வரவேற்று பக்தர் தமது ரொட்டியை பணிவோட அவர் முன் வைத்து அருந்தும்படி விண்ணப்பிக்கிறாரு. அதனால அவருடைய பசி இன்னும் அதிகரிச்சது. மனைவியும் மகனும் மருமகளும் அவரவர் பாகத்தை பண்புடன் அவர் முன் வைத்து வணங்கினாங்க. அந்த அதிதி 4 ரொட்டிகளையும் அருந்தி அவைகளை ஆசிர்வதித்து சென்றார். அப்ப 4 பட்டினி கிடந்து பரலோகம் அடைந்தார்கள். இதுதான் உண்மையான துறவு. ரொட்டி செய்யும் போது எஞ்சி நிலத்தில் விழுந்த அந்த மாவின் மீது கீரிப்புள்ளை படுத்து புரளும் போதுதான் அதன் உடலில் பாதி பொன்னிறமானது. இப்போ மடிந்த பக்தர் ஒரு நாளுமே தமக்கென்று சமைக்கவில்லை. உயிர் வாழ்தல், உணவை பெறுதல், அதை வேண்டியவர்களுக்கு கொடுத்தல் ஆகிய அனைத்தும் அவருக்கு ஒரு பெரிய வேள்வியாயிற்று. அதுல மிஞ்சிய மாவு அவ்வளவு புனிதம் வாய்ந்ததா இருந்தது. ஆகையால கீரிக்கு உடல்ல மாவு பட்ட இடம் அதனுடைய மேனி பொன்மேனி ஆயிற்று. அப்போ அதற்கு நிகரான யாகத்தை கீரி வேறு எங்கும் நான் காணவில்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுது. செயல் அனைத்தையுமே ஈஸ்வர அர்ப்பணம் செய்வதே தான் யாகம். யோகிக்கு தான் செய்யும் செயல் அனைத்தும் இறைவனுக்கு செய்வதுதான் வழக்கம். இப்படி தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வதுதான் துறவு. பலனை எதிர்பார்த்து செய்யும் போதுதான் பற்று ஏற்படுது. பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் போது பற்றற்ற நிலை ஏற்படுகிறது. மனதின் எஜமானர்களாக நாம் செயல்புரிவது நம்மை எல்லையற்ற ஆனந்தத்திற்கும் பற்றற்ற நிலைக்கும் அழைத்து செல்லுது. ஒரு பெண் திருமணமான பிறகு கணவன் வீட்டிற்கு வருகின்ற போது பெற்றோர்களை துறந்து, வீட்டை துறந்து, பிறந்த ஊரினை துறந்து, பெற்றோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் துறந்துதான் கணவன் வீட்டுக்கு வராங்க. இந்த துறவை விட இதுவரை எந்த இடத்தில் யார் மேற்கொண்ட துறவு உயர்வாக இருந்து விட முடியும்னு மகான் சொல்றாங்க. அத்தகைய துறவியையே ஒவ்வொருவரும் மனைவியாக பெற்றிருக்கிறார்கள். அப்போ கணவனுடைய நலத்திற்காகவே அவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஒத்துழைக்க தயாராக வந்திருக்காங்க. அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது ஆண்களுடைய கடமை. அப்போ குடும்ப வாழ்வில் எல்லா விதமான துன்பங்களையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருப்பதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பங்கு பெற்றிருக்காங்க. அதான் மகான் சொல்வாங்க, பெண்கள் ஆண்களுக்கு அடிமையும் இல்லை, ஆண்களுக்கு பெண்கள் சமமானவர்களும் இல்லை, பெண்கள் சிறப்பானவர்கள்னு. அதனால மகான் பெண்களை மதிக்கும் பொருட்டு அன்னை லோகாம்பாள் பிறந்த நாளான ஆகஸ்ட் 30 மனைவி நல வேட்பு நாள் என்று கொண்டாடி வருகிறோம். நம்ம அந்த மனைவி நல வேட்பு நாள்ல கணவன் சொல்ற மாதிரி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க மகான். பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்பு மிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் அப்படின்னு அந்த கவியை சொல்லியிருக்காங்க. அப்ப எங்கும் எப்போது பெண்மையின் பெருமையை ஆண்கள் உணர்ந்து மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற பெருநோக்கில்தான் ஆண்டுதோறும் இந்த விழாவை கொண்டாடுறோம். திருவள்ளுவர் இன்னொரு குறள்ல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்றார். உலக பொருட்கள் மீது பற்றுள்ள வரையில அந்த மெய்ப்பொருளான இறைநிலையை உணர முடியாது. பிறப்பு இறப்பு எனும் வாழ்க்கை கடலை கடக்க முடியாது. உடல், உயிர், ஜீவகாந்தம் 3 கூடிய அந்த ஜீவனின் உடலுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரையில் பெரும்பாலான துன்ப அனுபவங்களாதான் இருக்குது. இந்த உண்மையை தொண்டரடி பொடியாழ்வார் ஒரு கவியில வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்றார். இது ஒரு பக்தி பாடலாக இருந்தாலும் மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை விளக்கி கூறுகிறது. இறைநிலையை, அதன் பேரியக்க சிறப்புகளை, அதன் வியத்தகு விளைவுகளை ஐயமின்றி ஒருத்தர் உணர்ந்து கொண்ட பிறகுதான் உலக பொருட்கள் மீது உள்ள பற்றுகளில் நீங்கும், பிறகு கடலையும் கடக்க முடியும். அப்ப பொருள் பற்று உடையவர்கள் அடிக்கடி உலக பொருட்கள், மக்கள், புலன் இன்பம் இதை நினைந்து மனதை அவற்றிலேயே ஈடுபடுத்தி கொண்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நினைவும் அவருடைய கர்மயத்துல வினைப்பதிவாகி அது அடிக்கடி மூளை செல்கள் மூலம் அவ்வப்போது எண்ணங்களாக மலர்ந்து கொண்டே இருக்கும். இதனால மனம் கலங்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த இந்த களங்கங்கள் தான் இறைநிலையை உணர முடியாத தடையாக அமையும். இதைதான் அழுகணி சித்தர் சொல்வார் ஒரு கவியில,
காட்டையானை மேலேறி கடை தெருவை போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பனென்றோ, நாட்டார் நகைமறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ அப்படின்னு சொல்றார். அப்போ நம்முடைய அந்த தவத்தின் மூலம்தான் அந்த வினைப்பதிவுகள் என்ற தடைகளை வினை தூய்மை, மனை தூய்மை இவற்றால் நீக்கி கொண்டு என் அறிவு கொண்டே இறைவனை அடைவேன் அப்படிங்கிறது தான் பொருள். நம்ம உலக பொருட்கள் மீது அந்த பற்றுகளை விட்டு இறைநிலை உணர்வும் பேற்றை நம்முடைய வினைப்பதிவு தான் தடுக்குது. அதையும் மீறி நம்ம தவம் செய்துதான் நம்ம மன தூய்மை, வினை தூய்மை பெற வேண்டும். நாலடியார் பாடல் ஒன்றுல, துன்பமே மீதுற கண்டும் துறவுள்ளார், இன்பமே காமுறுவர் ஏழையார், இன்பம் இசைதோறும் மற்றதன் இன்னாமை நோக்கி பசைதல் பரியாதாம் மேல் என்று ஒரு பாடல்ல கூறப்பட்டுள்ளது. அதாவது துன்பம் விகுதியாக வருவது அறிந்தும் கிடைக்கும் இன்பத்தை மட்டுமே விரும்பி அந்த துன்பத்தையும் பொருட்படுத்தாது இல்வாழ்வை மேற்கொள்பவர் ஏழையர். இன்பம் வரும்போதெல்லாம் அதன் பின் துன்பமும் உடன் வருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இன்பத்தின் மேல் மேன்மக்கள் ஆசை கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் பொருள். இன்னொரு பாடல்ல திருவள்ளுவர், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு என்கிறார். அப்போ நம்ம அந்த 5 புலன்கள் வழியாதான் பொருட்களை துய்க்கிறோம். அந்த புலன் இன்பத்தில் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தான் ஔவையார் சொல்லுவாங்க, 5 புலனின் வழி அறிந்தால் பின்னை துஞ்சுவது இல்லை உடம்பு அப்படின்னு. அதே மாதிரி மெய்வாய் கண்மூக்கு செவி எனும் 5 ஆட்டை வீறும் சுவையொளி யூரோசை எல்லாம் காட்டை எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே என்று இடைக்காட்டு சித்தரும் புலன்களை அடக்கி ஆளணும்னு சொல்றார். அப்போ இதுக்காக தான் மகான் நம்மளுக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம 5 புலன்களையும் நம்ம அடக்கி நம்முடைய நிலை, அறிவு நிலையை, அந்த துறவு நிலையை நம்ம உணர்றதுக்கு உதவுது. திருவள்ளுவர் இன்னொரு குறள்ல சொல்றாரு, வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயல்பால பல என்கிறார். அப்போ ஒருத்தனை துன்பம் துளைத்தெடுக்காமல் இருக்க எல்லாம் இருக்கும் போதே அவற்றை துறந்து விடுவானேயானால் உலகில் பெறக்கூடிய இன்பங்கள் பலவாகும். ஒரு சம்பவம், காஞ்சி மகா பெரியவர் 60வது பிறந்த நாள் அன்று ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெரியவரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி அவருக்கு தங்க கிரீடமும் 2 லட்சம் ரூபாய் காணிக்கையும் கொடுக்கத தெரிந்த அவர் பெரியவர் உடனே அந்த விழாவை தடுத்து நிறுத்தி அந்த பரிசு பொருள் வழங்குவதையும் தடுத்தார். இதுதான் துறவு என்பது, இதுதான் துறவிகளின் இயல்பு. அப்ப எந்த இடமும் தமக்கு சொந்தமில்லை என்பதற்காக தான் துறவிகள் நாடு நாடாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, பிரம்மச்சரியம் என்பது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை போன்று நாடி நரம்புகளில் எல்லாம் இருக்க வேண்டும். கண்ணதாசன் சொல்றாரு, உடலாலே செயல்படுதல் கர்மயோகம், உள்ளத்தால் செயல்படுதல் துறவு யோகம், திடமான ஆன்மாக்கள் துறவு காணும், திடமில்லார் எப்போதும் செய்கை காண்பர், இடமொன்றும் வலமென்றும் 2 பக்கம் இருப்பதுவோ செயல் ஒன்று, துறவு ஒன்று கடமையென எதை செய்த போதும் வாழ்வில் கடவுள் நிலை கிட்டும் என கண்ணன் சொன்னான்னு சொல்றார். துறவு நெறியில் மனம் செலுத்துபவர் மிகவும் முதன்மையாக கொள்ள வேண்டிய பண்பு சினம் கொள்ளாதிருத்தல். துறவினால் பெற்ற மன உறுதியும் ஆற்றல்களும் சினன் எழுந்த காலத்து முற்றிலும் அது அழிந்துவிடும். சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதுக்கு சரியாக அமைந்து ஆசைகளை கடந்து ஆன்மீக மார்க்கம் கொண்டால் அனைவரும் துறவியே உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சினத்தினால நிறைய பேர் அந்த தவம் செய்து அதனுடைய ஆற்றல்களை இழந்து அவங்க திரும்பவும் தவம் செய்து நிறைய பேர் தவம் பெற்றிருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினத்தால தான் நம்மளுக்கு அந்த சினத்தின் மூலம் நம்முடைய உயிராற்றலும் செலவாகுது, பல துன்பங்களும் அடைகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து நம்ம தவம் அகத்தாய்வு செய்யணும். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு, திளைக்கும் வினைகடல் தீர்வு ஒரு தோணி இளைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதன்வன் விளைக்கும் தவம் அறமே துணையாமே. அப்போ நம்ம தவமும் அறமும் செய்து வினை தூய்மை மன தூய்மை பெறுவோம். நாம் நிலையாமை தத்துவத்தை எப்பொழுதும் மனதில் கொள்வோம். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு என்று மகான் கூறியபடி வாழ்வோம் என்று கூறி
எனக்கு வாய்ப்பளித்த நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.